இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பேக் ஆன் அஃபீஷியல் யூடியூப் சேனல். என்னடா இது ஒரு மார்க்கமாக பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா டே அப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு படம் ஓடிடியில் வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவராலாக பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதே சமயத்தில் சில பர்சனல் ஒர்க்ஸு, நம்ம இந்த மாரி ஜாப்ல இருக்கிற லைஃப்ல இருக்கிறனால, அங்க இருக்கிற சில ஒர்க்ஸு அந்த மாரி பண்ணும்பொழுது நமக்கு டைம் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா இருந்ததுனால, என்னால முன்ன மாரி கன்சிஸ்டன்ட்டா கன்டென்ட் குடுக்க முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். நான் கன்சிஸ்டன்ட்டா கன்டென்ட் குடுக்கணும்னு ட்ரை பண்ணப்போ கூட, இந்த எக்யூப்மெண்ட் எனக்கு ஒரு வேலைய பார்த்து விட்டுடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தத்தின் உச்சத்தில நான் இருந்தேன். ஆனா இப்ப வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. அப்படிங்கிற மாரி, அந்த மாரி ஒரு ஃபயரான கம்பேக்லாம் குடுப்பேன்லாம் தயவு செஞ்சு நெனைக்காதீங்க. இனிமேலும் ஏதாவது எனக்கு கிடைக்கிற டைம கரெக்ட்டா பயன்படுத்தி, நான் அதுக்கேத்த மாரியான கான்டென்ட்ட உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப ஆஸ் யூசுவல் நம்ம பேக் ஆன் ஆஃபிஷியல்ல ரொம்ப அதிகமா பேசுற வீடியோ எதுன்னா, சினிமா ஓரியன்டட் கான்டென்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம சினிமா ஓரியன்டடா இன்னைக்கு பிப்ரவரி 21ஆம் தேதியில ரிலீஸ் ஆன 3 திரைப்படங்கள். அதுல ஒரு திரைப்படத்த நான் முழுசா பார்த்துட்டேன். ஸோ, அந்த திரைப்படத்த பத்தி நான் இதுல டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஆ என்னன்னா, இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து அவர்களோட இயக்கத்துல, நடிகரும், இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்புல, அ அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அனுபமா பரமேஷு, அதுக்கப்புறம் வேற யாரு? ஆ மிஸ்கின் ஐயா, அ கௌதம் வாசுதேவ் மேனன், அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார், அதுமாரி பல நடிகர்கள், அதாவது இயக்குனர்களா இருந்து நடிகர்களா ஆனாங்க. உடனே அனுபமா பரமேஸ்வர் எந்த படத்துல டைரக்ட் பண்ணாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் இதுல பேசும்போது ஃப்ளோவா வரும். ஒரு ஆர்டரா வரும். நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் நான் பேசின்னு இருக்கிறேன். நீங்க கீழ கமெண்ட்ல போட்டு நம்மள இன்னும் பயங்கரமா வெறுப்பேத்த வேண்டாம். இந்த படம் எப்புட்றா இருந்துச்சு அப்டின்னா, ட்ரெய்லர் வந்தப்ப எல்லாருமே சொன்னாங்க, "டான் படத்த காப்பி அடிச்சிருக்காங்கடா" அப்டின்ட்டு. பட் இது டான் படம் மாரிலாம் இல்ல. இது டானுக்கெல்லாம் டான், தண்டனுக்கா டான். அதோடைய கதை தான் இந்த கதை அப்டின்னு சொல்ற மாரி இருக்கும். ஒரு ஸ்டூடண்ட் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்டிங்கிறத ஒரு லெசனா எடுத்திருக்காய்ங்க இந்த படத்துல. லெசனா இல்லாம ஒரு சினிமாவா நம்ம பார்த்து ஒரு செமையா பொழுதுபோக்கணும் அப்டிங்கிறதுக்கான ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸான ஒரு படமா இது இருக்கு. எனக்கு ரொம்ப பொறிச்ச ஒரு விஷயம், ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் எதுன்னா, மிஷ்கின் ஐயாவுடைய நடிப்பு. மனுஷன் சூப்பரா பண்ணிட்டாப்ல. அந்த ரோலுக்கு நல்ல நியாயம் சேர்த்துட்டாப்ல. ஆனா கிளைமாக்ஸ்ல வச்ச ட்விஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. அது ஒண்ணு. ஆனா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கலாமோ! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அன்ரிலேட்டபிளா இருந்தது. இப்படி ஒரு ஃபேஸ் யாருக்குமே இருந்திருக்காது. இன்ஜினியரிங்ல 48 அரியர்லாம் வச்சுட்டு எந்த ஸ்டூடண்ட்டும் இல்ல. ஓகேங்களா? அவன் அவன் 3, 4 அரியர் வச்சுட்டு எப்புட்றா கிளியர் பண்றதுன்னு தெரியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தான். ஒரு சிலர் அரியரே வைக்காம ஆல் கிளியர் பண்ணி மொத்தமா டிகிரி வாங்கியும், அவனுக்கான கரெக்ட்டான ஜாப் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு சிலர் வேற வேற டொமைன்ல செட்டில் ஆயி அந்த டொமைன்ல சம்மந்தமா படிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ கிராஜுவேட்ஸ அப்படி ஓரமா தள்ளி விட்டுட்டு அந்த இன்ஜினியரிங்ல இருக்காங்க. இப்ப நான் ஓப்பனா சொல்றேனே, ஐடி செக்டார். ஐடி செக்டார்ல ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஐடில டெவலப்பர் ஆக முடியும். ஒரு சிவில் இன்ஜினியர் டெவலப்பர் ஆக முடியும். ஓகே. ஒரு எலக்ட்ரானிக் வித் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் டெவலப்பர் ஆக முடியும். ம். கன்சல்டன்ஸு அது இதுன்னு லொட்டு லொசுக்கு இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, இசிஇ படிச்சவன்லாம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ண முடியும். சிஎஸ்சிங்கிற படிச்சவனுக்கு டெவலப்பரா போறது கூட கஷ்டம். என்ன? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவனால ஐடி சைடு போறது ரொம்ப கஷ்டம். அதே மாரி பிசிஏ, எம்சிஏ படிக்கிறவனுக்கு ஐடி செக்டாருக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். அப்படி அவன் போணும்னு நெனச்சாலும் ரெஃபர் மூலியமா போணும். அதுவே பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு, சரி நம்ம இந்த மாரி ஐடில ஒரு எதிர்காலம் இருக்கு. ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் ஜாப் ஈஸியா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அது பிளேஸ்மெண்ட் வாங்கி குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் கோர்ஸ் படிச்சுட்டு, அதிலே ஜாவா ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு, என்ன ஃபுல் ஸ்டாக்னா ரியாக்ட், MySQL, ஜாவா, அ சி பிளஸ் பிளஸ், ம்
அதுலேயும் எஸ்கியூஎல்லே MySQL படித்தேன். மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் SSMSன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த இது SSMSன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் வேற என்ன இருக்குது? அதுலேயும் ஒரு சில டாப்பிக்கில் நடத்தவே இல்லை. ஆனால் உங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுப்போம் அது இதுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்மள்ட்ட 60,000 அப்படியே வாங்கிட்டு கேஷாக தர்றதுனாலும் தரலாம், செக்காக தர்றதுனாலும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 வாங்கி 4.5 மாசத்துல முடிக்க வேண்டிய கோர்ஸை 8 மாதம் 9 மாதம் ஆக்கி கடைசியில் நமக்கு சரியான வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னா வாங்கி தரல. கேட்டால் நீ ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணி வைக்கல. இங்கே இருக்கிற எவனுமே ப்ராஜெக்ட்லாம் ஒழுங்காக பண்ணல. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் ரெஃபர் மூலியமாகவும் திறமையே இல்லாதவனை திறமை உள்ளவனை ஆக்குற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பாரு. டிராகன் படத்தை பாரு. என்ன திறமை இல்லாமல் உள்ளே போய் நல்லா அப்படியே அப்படியே ஜெகஜோதியாக வாழ்ந்துட்டு இருக்கீல்ல, அந்த படத்தை பாரு. அப்பயாவது உன் மண்டைக்குள்ள இது புத்திலையும் இங்கே மனசாட்சியும் உறுத்தும். இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப உன் மனசாட்சி ஒன்று உறுத்தும். என்ன பொருந்தாத வினாடிகளை நம்ம என்றைக்குமே நினச்சிக்கிட்டு இருப்போம். பொருந்திய வினாடிகளை நம்ம மறந்துடுவோம். இது நித்யானந்தா சொன்ன மாதிரி தான். அது இந்த படத்தில் அவ்வளோ அழகாக தெரியப்படுத்தினாங்க. ஓகேங்களா? பொருந்தாத விஷயத்தில் நம்ம அடிக்கடி அதை நினைவிலே வச்சுருப்போம். பொருந்திய வினாடிகளை மறந்துடுவோங்கிற மாதிரி. என்ன ஹீரோயின் இந்த ஃபஸ்ட்டு ஹீரோயினியாக காட்டுறாங்கல்ல, காலேஜ் செக்டாரில் காட்டுறப்ப ஃபஸ்ட்டு ஹீரோயினியோ ஒன்று காட்டுறாங்க. அது பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு செவரல் இயர்ஸ் கழிச்சு இல்லை செவரல் டைமுக்கு அப்புறம் ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற ஹீரோ ஒரு ஏதேதோ பண்ணி கோல்மால் பண்ணி அவன் அந்த கம்பெனியில் சேர்ந்து அதுக்கு திறமையாக உழைச்சி அவன் இது பண்ணுறப்ப இது எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு திரும்பியும் மிஷ்கின் பார்த்திங்க அப்படின்னா பிரதீப்புக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேட்டு ஒன்று வைக்கிறாரு. அந்த வேட்டுலேருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு தப்பிக்க முடியாமல் தப்பிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உதவி புரிகிற முன்னாள் காதலிகள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த இப்போ எல்லாம் லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் திருந்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த திரைப்படத்தை பார்த்து திருந்தலாம் அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு இதுலேயும் எக்ஸ் தன்னுடைய ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. பெட்டரான ஆப்ஷன் நோக்கி போயிட்டாங்க அப்படின்னா அதுலேயே ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. இது வரைக்கும் ஏமாத்துனவங்க பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்துலேயும் தனிப்பட்ட முறையில் பாதித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. ஏமாறுறவங்க தான் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த படத்தில் சில அன்ரியலிஸ்டிக்கான சீன்ஸை ரொம்ப ஜஸ்ட் நார்மலைஸ் பண்ணி காமிச்சிருந்த விதம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. பட் இது ரியல் டைமில் நடந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அவனும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான், அவனும் நல்லவன் தான் அப்படின்னு லாஸ்ட்டாக முடித்த விதம் ரொம்ப எனக்கு அதிருப்தியாக பட்டுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மில்லினியல்ஸு இந்த இசட் ஜென்ரேஷனு இப்போ இருக்கிற ஜென் ஆல்ஃபா இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கதை சொன்னால் தான் இங்கே உள்ளே ஏறும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் அஸ்வன் மாரிமுத்து அவர்களே அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்காப்புல. அதுவும் நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஓவராலாக இது தேட்டர் மெட்டீரியலானா 100% தேட்டர் மெட்டீரியல் தான். பட் ஓடிடியில் வர்றப்ப இன்னும் அந்த திரைப்படத்தை பயங்கரமாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோதான் மக்களே கான்டென்ட்டு. லியோ ஜேம்ஸ் அவருடைய மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, கேமரா ஒர்க்கு பயங்கரமாக இருந்துச்சு, ஆர்ட் ஒர்க் நல்லா இருந்துச்சு, காலேஜில் இருக்க கேம்பஸில் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா ரியல் டைமில் இருக்கிற காலேஜில் எடுத்திருக்காங்க. அதுவும் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் உள்ளதுனால அங்கே ஃபிலிம் காலேஜுங்கிறனால மோரோவர் அங்கே இருக்கிற எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் இந்த குட்டி டிராகனாக வர்ற ரோல் பயங்கரமாக இருந்துச்சு. விஜய் சித்துவுடைய ரோல் பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக சூப்பருங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா படம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஹோல்சம் மீல்ஸை நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு மீல்ஸை நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு திருப்தியாக ஒரு தூக்கம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குன்னு அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே தூங்கலை. படத்தை பார்த்து முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகி வீட்டில் நல்லா தூங்கினேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அந்த மாதிரியான தப்பு செய்யலை. நம்ம நியாயமாக தான் இருந்தோம். பட் நம்மளை ஏமாற்றிட்டு நம்மளை நம்மளை டவுன் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தனும் வளர்ந்தான்ல,
அப்ப இவனும் ஒரு நாள் இந்த மாரி ஒரு விஷயத்துல லாக் ஆவான் அப்படின்னு ஒரு மன திருப்தியோட நான் வந்து நல்லா தூங்குனேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு சரியான வேலை கிடைக்கல. நான் வேலைக்காக 2 வருஷம் அலைஞ்சேன். ஃபைனலா இப்ப நான் ஒரு கம்பெனில உட்கார்ந்துருக்கிறேன். ஆனா அவன் பாவம் ம். சரி அவன் நல்லா இருக்கட்டும். என்ன என்ன பண்றது? என்ன? கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்காதுன்னு இருந்தா என்ன பண்ணாலும் கிடைக்காது. ஆனா கிடைக்கணும்னு இருந்தத தட்டி பறிச்சுட்டு, அது கிடைக்க விடாம பண்ணி, அத அப்படியே தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டா, அது உன் கையில நிச்சயமா நிலைச்சு நிக்காது. இவ்வளவுதான் மக்களே. நன்றி, வணக்கம்.